ஒரு பெண்ணின் முடிவு எந்த விளக்கமும் இன்றி மதிக்கப்படும்போது தான் பெண்ணோட ஆளுமை தொடங்குது. சரிங்களா? அது என்ன அப்படின்னா ஒரு பெண் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவுக்கு எந்த ஒரு விளக்கமும் கேட்காம அந்த முடிவை ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கும் போது தான் அவங்களோட சுயமரியாதைக்கான மதிப்பு கிடைக்குது. ஓகேங்களா? அது சம்மந்தமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறீங்க, என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு பெண்ணின் முடிவு எந்த விளக்கமும் இன்றி மதிக்கப்படும் போது தான் பெண் ஆளுமை தொடங்குகிறது. அப்படின்னா ஒரு பெண் எடுக்கிற முடிவுக்கு ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 100 கேள்வி கேட்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கு 100 விளக்கம் கேட்கக்கூடாது. அவங்க எடுக்கிற முடிவு அவங்க யோசிச்சு தான் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். சரிங்களா? எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1000 விளக்கம் கேட்டு அவங்க முடிவை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறது. சரிங்களா? அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட சுயமரியாதை அதில் அடிபடும். நீங்கள் எந்த ஒரு விளக்கமும் கேட்காம அந்த முடிவை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் அவங்களோட ஒரு நிஜமான சுதந்திரமாக இருக்கும். ஓகேங்களா? வீட்டு விசேஷமாக இருந்தாலும் சரிங்க, அவளோட கெரியரில் எடுக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்குன்னு நம்பணும். சரிங்களா? அப்படி நம்பினாதான் அந்த இடத்துல அவங்களுக்கு மரியாதை பிறக்கும். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டு விசேஷமாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற முடிவுகளாக இருந்தாலும் சரி, அவங்களோட கெரியரில் அவங்க எடுக்கிற முடிவுகளாக இருந்தாலும் சரி, அவங்க எடுக்கிற முடிவுக்கு மதிப்பு கொடுக்கணும். சரிங்களா? அவள் சொல்கிற விஷயத்துக்கும் பின்னால் 1000 காரணம் சொல்லணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னா அதுக்கு 1000 காரணம் கேட்கக்கூடாது. அதுக்கான விளக்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? அவங்க யோசித்து முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே அவங்க 1க்கு 10 தடவை அவங்க யோசிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அது சரின்னு பட்டதுனால தான் அந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம எடுக்கிற முடிவுக்கு மற்றவங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி தான் ஒரு பெண் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க பலமுறை யோசித்து தான் அந்த முடிவை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அவங்களோட பேச்சுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். சரிங்களா? அப்போ தான் அவங்களோட ஆளுமை அந்த இடத்துல தொடங்க அந்த ஆளுமைங்கிற ஒரு சுதந்திரம் தொடங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? கேள்வி கேட்காம ஒருத்தரோட முடிவுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த அங்கீகாரம் தான் அவங்களுக்கான ஆகச்சிறந்த பலமாக இருக்கும். சரிங்களா? அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அவங்களுக்கு அந்த முடிவில் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு அந்த எடுத்து வைக்கக்கூடிய அடியில் ஒரு பெரிய பலமாக இருக்கும். சரிங்களா? அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. பெண் முன்னேற்றங்கிறது வெறும் பேச்சில் இல்லைங்க, அவங்களோட விருப்பத்தை மதிக்கிற அந்த பண்பில் தான் இருக்குங்க. சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் பெண்ணை மதிக்கிறேன், நீ சொல்கிறத கேட்குறேன், நீ உண்மையை தான் பேசுவ, நீ செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பேச்சில் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை நம்ம மதிக்க பழகிக்கணும், மரியாதை கொடுக்கணும், ஏற்றுக்கணும். சரிங்களா? அப்படி ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு மோட்டிவேட்டடாக என்கரேஜிங்காக நம்ம பேசும்போது சப்போர்ட்டிவாக இருக்கும்போது அதுதான் அவங்களுக்கு பெரிய பலத்தை உருவாக்கும். சரிங்களா? அப்போ அவங்க எடுத்து வைக்கிற முயற்சியோடு நம்மளோட சப்போர்ட்டும் இருந்துச்சுன்னா அவங்க மேலும் மேலும் அவங்க அவங்களோட முயற்சிகள் முன்னேறி போய்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த குறிப்பு என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸில் இல்லை அப்படின்னா ஒரு பொண்ணு எடுக்கிற முடிவுக்கு எந்த அளவுக்கு மரியாதை தருவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? உங்கள் குடும்பத்துலேயும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்களா அவங்கக்கிட்டும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு பெண் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க முடிவை நீங்கள் எந்த விளக்கமும் இல்லாமல் ஏற்றுக்குவீங்களா? அப்படி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.